தீபாவளி காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லாருமே அணுகுண்டு வச்சுருப்பீங்க. அந்த அணுகுண்டில் ஒரு முறை நீங்கள் தீ பற்ற வச்சிங்கன்னா அது ஒரு முறை மட்டும்தான் வெடிக்கணும். ஆனால் அந்த ஒரு அணுகுண்டு ஒரு முறை வெடிச்சிட்டு சில நிமிடங்களோ அல்லது சில மணி நேரங்கள்லையோ மறுபடியும் அது வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டோம். இதே மாதிரி தான் விஞ்ஞானிகள் ஒரு வெளிச்சத்தை பார்த்துருக்காங்க. இது ஒரு கிலோனோவா வெடிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. பட் அதே இடத்துல சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுத்திருக்கு. அந்த இரண்டாவது நடந்த வெடிப்பு முதல் வெடிப்போட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றது இப்போ வரைக்குமே நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். பட் அதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன இது எப்படி நடந்திருக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம அதை டீப்பாக பார்க்கலாம். தென் அந்த 2 முறை நடந்த வெடிப்பை கண்டிப்பாக எல்லாரும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன இதுங்கிறத டீப்பாக பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது Zenith of Sense. இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற மிகப்பெரிய நிகழ்வுகள் எப்பயுமே மிகப்பெரிய சத்தத்துடன் நடக்காது. சில நேரங்கள்ல அது ரொம்ப குவைட்டா, ரொம்ப அமைதியா நடக்கும். சின்ன வெளிச்சத்தை மட்டுமே அதை வெளியிடும். அது நம்ம டெலஸ்கோப்க்கு வந்து சேரும். அந்த மாதிரி தான் AT2025 ULZ அப்படின்னு ஒரு வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இது ஈவன் நம்ம பூமியிலிருந்து பல 100 மில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டி நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். ஏன்னா எக்ஸாக்டா இதோடைய டிஸ்டன்ஸை நம்ம இப்போ வரைக்குமே ரிஃபைன் பண்ணல. ஆனா கிளியரா இது நம்ம மில்கி வே கேலக்சியில நடக்கவே இல்லைன்றது தெரிய வந்திருக்கு. இது மில்கி வே கேலக்சியை தாண்டி வேற ஒரு கேலக்சியில கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த கேலக்சியில் நடந்த மிகப்பெரிய வெடிப்பு இந்த சிக்னலுக்கு ஒரு முதல் காரணமா இருந்திருக்கு. அந்த வெடிப்பு உருவாக்குற நட்சத்திரம் நியூட்ரான் ஸ்டார். ஒரு நியூட்ரான் ஸ்டாருடைய சைஸ் வெறும் 10 இருந்து 12 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும் அதோடைய ரேடியஸ். இது ஒரு நம்ம சென்னை இருக்கு இல்லையா, இதோடைய அளவு மட்டும் தான் இருக்கும். அதோட கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் அதோடைய மாஸ் நம்ம சூரியனோட 1 இருந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன சுகர் கப் சைஸ்ல அந்த மேட்டரை நம்ம எடுத்தோம்னா அதோடைய வெயிட் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகளில் ஒன்றான எவரெஸ்ட்டை விட மேபி கூடையோ அல்லது குறையவோ இருக்கலாம். அதாவது மாஸ் அந்த அளவுக்கு இருக்கலாம். இந்த நியூட்ரான் நட்சத்திரங்கள் தனியா இல்ல, இது 2 நட்சத்திரங்களா சுத்திட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நியூட்ரான் ஸ்டார் அது பைனரி ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம். விஞ்ஞானிகள் அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டெரக்டா 1970 இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்ம தியரிட்டிக்கலாக நம்பணும். டைரக்ட் மெர்ஜ் அதோடைய கிராவிடேஷனல் வேவ் நம்ம 2015 அப்புறம் தான் நம்ம அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணோம். டைம் போகும்போது 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் கிராவிடேஷனல் வேவை ரிலீஸ் பண்ணும். அதனால அதோடைய சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி, அதோடைய ஆர்பிட் எனர்ஜி எல்லாமே கம்மியாகும். ஸ்டார் ஸ்லோவாகும். ஆனால் நிற்காது. ஒரு மிகப்பெரிய இழுவிசைக்குள்ள அது உண்டாகும். கடைசி சில நிமிடங்களில் சில செகண்ட்ல அது ஒருவேளை மெர்ஜ் ஆகலாம். அப்படி மெர்ஜ் ஆகும்போது ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்டிப்பா லைட்டா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். AT2025 ULZ இதோடைய முக்கியமான விஷயம், அந்த ஃபைனல் கொலிஷன் நடந்த அந்த இடத்துல ஒரு மேசிவ் எனர்ஜி மறுபடியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு கிலோனோவான்னு சொல்லலாம். கிலோனோவானா சூப்பர்னோவா இல்ல, சூப்பர்னோவா ஒரு ஸ்டாருடைய வெடிப்பாகும். கிலோனோவா அப்படின்றது 2 டெட் ஸ்டார் மெர்ஜ் ஆகக்கூடிய இடம். கொலிஷன் ஆகிற அந்த மூமெண்ட்ல டெம்பரேச்சர் பில்லியன் கணக்கில் இருக்கும். அதோடைய டிகிரிஸ் எல்லாமே. அது ஒரு நியூட்ரான் ஸ்டார் எப்படி வேணா ரியாக்ட் ஆகலாம். ஹெவி எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே ஃபார்ம் ஆகும். கோல்டு, பிளாட்டினம், யுரேனியம் மாதிரியான பல எலிமெண்ட்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டாக இருக்கலாம் அல்லது பிளாட்டினமாக இருக்கலாம். இது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெடிப்பிலிருந்து கிரியேட் ஆகிருக்கலாம். விஞ்ஞானிகள் AT2025 ULS ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது அதோடைய லைட் கவ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அதோடைய பிரைட்னஸ் அதிகமாச்சு, ஆப்டிக்கல் வேவ் லென்த் ரொம்ப ஸ்மூத்தாக டீகே ஆச்சு. இது நம்ம நம்பின கிரணோவா மாதிரியான ஒரு பிஹேவியர் தான். ஆனால் அதோடைய கதை இன்னும் முடியல. சில நாட்களுக்கு அப்புறம் அதே லொக்கேஷனில் இன்னொரு வெளிச்சம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுது. ஏன்னா அது செகண்ட் பீக்னு சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. இன்ஃப்ராரெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. எனர்ஜி நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இது சாதாரணமான ஒரு ரேடியோ ஆக்டிவ் டீகேக்கு மேட்ச் ஆகவே இல்லை. இப்போதான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு கேள்வியே வந்துச்சு. மெர்ஜ் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி எங்கிருந்து வந்திருக்கு? அதுக்கான ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இங்கே மெர்ஜருக்கு அப்புறம் இன்ஸ்டண்டா ஒரு பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகலை. அதுக்கு பதிலாக ஒரு ஹைப்பர் மேசிவ் நியூட்ரான் ஸ்டார்
டெம்பரவரியா கிரியேட் ஆயிருக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் அதோடைய ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். இதோடைய லைஃப் டைம் வெறும் சில செகண்ட்ஸ்ல இருந்து சில மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கலாம். ஸோ அது கொலாப்ஸ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப அதிகமான எனர்ஜியை இது ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். அடுத்த பாசிபிலிட்டி, இந்த மெர்ஜுக்கு அப்புறம் கிரியேட் ஆகிற ஆக்குரேஷன் டிஸ்க். இந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய மேட்டர் ஸ்மூத்தா செட்டில் ஆகாம அது கொஞ்சம் டிலேயோட அங்க இருக்கக்கூடிய காற்றோட எஜெக்ட் ஆயிருக்கலாம். அந்த காத்து எல்லாமே செகண்ட் இன்ஃப்ராரெட் பீக்கு ஒரு ரீசனா கூட இருக்கலாம்னு நம்ம நம்புறோம். அடுத்ததா மூணாவது பாசிபிலிட்டி, ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட் இன்டராக்ஷன். காமா ரே பர்ஸ்ட்ல ஜெட் அப்படின்றது உருவாகுது. சுத்தி இருக்கக்கூடிய பல பொருட்கள் அந்த வெடிப்புனால வெளியே இருக்கும் இல்லையா, அந்த ரெமினன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதோட இன்டராக்ட் ஆகும்போது லாஸ்ட் டைம்ல ஒரு எமிஷனை கிரியேட் ஆகலாம். இது எல்லாமே ஒரு டெஸ்டட் ஐடியாஸ் மட்டும்தான். ஆனால் கன்ஃபார்மான எக்ஸ்பிளனேஷன் இப்போ வரைக்குமே நம்ம எதுவுமே கொடுக்கல. இதனால தான் இதை நம்ம சூப்பர் கிலோனோவான்னு ஒரு புது வேர்டில் சொல்கிறோம். இது அஃபிஷியலாக கிளாசிஃபிகேஷன் பண்ணல. இதை ஒரு டெம்பரவரி ஐடென்டிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். சயின்ஸில் டேட்டா ஃபர்ஸ்ட் வரும், லேபிள் அப்புறம் தான் வரும். AT2025 ULZ நமக்கு ஆன்சர் கொடுக்கல, ஆனால் ஃபிசிக்ஸுக்கு ஒரு புது பவுண்டரியை உருவாக்கியிருக்கு. இந்த ஈவெண்ட் ஃபியூச்சரில் நியூட்ரான்ஸார் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஹெவி எலமெண்ட்ஸோடைய ஃபார்மேஷன் ரேட் எவ்வளோ இருக்கும், மல்டி மெசஞ்சர் ஆஸ்ட்ரோனாமி, இது எல்லாத்தையுமே நமக்கு பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் அது நடக்குது. AT2025 ULZ ஒரு மெதுவான க்ளூ, 2 பீக்ஸ், 2 கொஷின், ஒரு டீப் காஸ்மிக் ஹிஸ்ட்ரி. ஸோ காலத்தோட கட்டாயம் நம்மளை யூனிவர்ஸை நல்லா புரிஞ்சுக்க வைக்கும். காலம்னு சொல்லும்போது இந்த யூனிவர்ஸ் முழுக்க ஒரே மாதிரியான ஒரு டைம் தான் உங்களுக்கும் எனக்கும் அல்லது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே ஒரே மாதிரியான டைம் தான் நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது இல்லைன்னு ஒரு தியரி சொல்லுது. நீங்கள் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்க, காலேஜ் போவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, அப்போது டைம் ரொம்ப மெதுவாக ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பீங்க, சண்டே எப்படி ஓடிச்சுனே தெரியலேன்னு சொல்லுவீங்க. அதுக்கான காரணம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். மேபி அந்த ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஐகார்டில் ஒரு லிங்க் ஷோ ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு டீப்பான ஒரு ஸ்பேஸ் ஜேர்னியில் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.